பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். அண்ட் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ராக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தது. என்ன அப்படின்னா இவங்களோட ஜுவல் இருக்கு இல்லையா, நம்மளோட மாடர்ன் சினிமாவோட அந்த நெக்லஸ் கிட்ட வந்து உட்கார அங்கே ஒரு சேர் இருந்தது. அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் பார்த்தோம்னா இவர் நம்மளோட டிஆராக இருக்கார் இல்லையா வினோத். ஸோ வினோத் வந்து இந்த பேய் மாதிரி பண்ணுறது, அவங்கள தூங்க விடாமல் லைக் இங்கே கத்திக்கிட்டே இருந்தார். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு லிவிங் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் இங்கே இருந்தால் அவங்க நகை எடுக்க முடியாது, அவங்க எல்லாரும் தூங்குறாங்க. அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்திட்டு தெரிஞ்சோன்னா அவங்க வந்து சரி லிவிங் ஏரியாலேருந்து பெட்ரூமில் போய் தூங்கிடுவாங்க. இது வினோத்தோட ஐடியா. ஸோ இவர் கத்திக்கிட்டே அலைஞ்சாரு, தூங்க விட மாட்டாரு. அப்போ ஒரு பாயிண்ட்ல நம்ம சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து மாடர்ன் சினிமா அந்த ஒரு நெக்லஸ் வச்சிருக்காங்களே அது பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது, அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த நேரம் கரெக்டாக சாண்ட்ராவும் வந்துட்டு இது நான் போட்ட சேரு, நீ ஏன் உட்காந்து எந்திரி அப்படின் போது உங்களுக்கு வேணால் வேறு சேர் போட்டு உட்காருங்க, நான் இங்கேருந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னு சுபிக்ஷா சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே நிறைய பேர் வந்துட்டு இல்லை சுபிக்ஷா வாண்டடாக ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டா. யாரா நீங்களாம்? காசு வாங்கிட்டீங்கன்னா என்ன வேணாலும் கூவுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் சுபிக்ஷாவும் கொஞ்சம் நல்லா காசு கொடுத்து ஒரு ஹெவி பிஆர் டீம் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுபிக்ஷாவை டைட்டில் வினரே ஆக்கியிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு மேலே சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் கிடைச்சா கூட அதை பெருசாக பேசி அந்த பொண்ணு கம்யூனிட்டி வச்சு விளையாடுது, அந்த பொண்ணு நல்லாவே கேம் விளையாடணும், அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு டீம் சுற்றிட்டு இருக்கு. தப்பாக விளையாடுறவங்களையே பிஆர் டீம் வந்து அவங்க பண்ணுறதை நியாயப்படுத்தி அதை காமன் ஆடியன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள நல்ல விதமாக காட்டுறாங்க. ஸோ சுபிக்ஷா பண்ணதில் எனக்கு எந்த தப்புமே தெரியல. அங்கே உங்கள் டீமில் மாடர்ன் சினிமாவில் ஒருத்தர் எங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுறாரு. அதனால் சுபிக்ஷா வந்து அது ஜுவல் பக்கத்தில் உட்காந்தாங்க. அப்போ தான் நீங்கள் ட்ரிகர் ஆகுவீங்கன்னு வந்து உட்காந்தாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே நம்மளோட இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு சாண்ட்ராக்கு. இது நான் போட்ட சேரு, ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணுற, எந்திரிச்சு போ அப்படின்னு திட்டினாங்க. இவங்க நான் எந்திரிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. உடனே இவங்க சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மடியில் அந்த சேர் இருக்குல்லையா அதில் லைட்டாக வந்து உட்காந்தாங்க. லைட் அப்படின்றத தாண்டி அப்படியே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுபிக்ஷா மேலே கால் படுறது, அவங்க மூஞ்சி கிட்ட வரைக்கும் கையை கொண்டு வர்றது, இந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சுபிக்ஷா வந்துட்டு கையை வந்து மூஞ்சி ஃபுல்லாகவே மறைக்கிற அளவுக்கு கையில் வந்து முக்கால்வாசி அவங்க கவர் ஆகிட்டாங்க. சுபிக்ஷா அந்த அளவுக்கு வந்து உட்காரும் போது தான் கையை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக தள்ளினதுக்கு இடிக்க வராங்க. சாண்ட்ரா ஃபோர்ஸாக கோபத்தோடு தான் இடிக்க வராங்க. அது சுபிக்ஷாவோட நெஞ்சில் படுது. இவங்க கை தட்டி விட்டதில் அவங்க நெஞ்சில் படுது. அப்போ தான் சுபிக்ஷா கேட்குறாங்க, இது ஒரு ஃபன் கேம், இப்படி நீங்கள் பண்ணாதீங்க, இது ஒரு இஷ்யூ ஆகணும்னு எனக்கும் ஆசை இல்லை, ஆனால் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின் போது இல்லை நீ கையை தட்டி விட்டு நான் அதனால தட்டி விட்டேன் அப்படின்றாங்க. அதாவது நீ தானே ஃபஸ்ட்டு, ஏன்னா இவங்க வந்து சுபிக்ஷாவோட மூஞ்சி கிட்ட வரைக்கும் அவங்க சாண்ட்ரா கை வைப்பாங்களாம், மூஞ்சை மறைக்காதீங்கன்னு தள்ளி வைங்கன்னு சொன்னதுக்கு இவங்க உடனே இடிச்சிட்டாங்க, வேகமாக இடிச்சாங்க. அது அவங்க சுபிக்ஷாவோட நெஞ்சில் படுது. அதனால தான் சுபிக்ஷா கோபம் வருது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா, சரி நீ என் மூஞ்சி வரைக்கும் கை வைக்கிறல்ல, நான் உன் மடியில் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்துட்டு சாண்ட்ரா மடியில் கை வைக்கும் போது தான் சாண்ட்ரா அடுத்ததான் அவங்க கையை தள்ளி விடுறாங்க, கையிலே குத்துறாங்க, தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி நடந்தது. ஓகே, நீங்கள் உங்கள் டீம் ட்ரிகர் பண்ணதுக்கா அவளும் ட்ரிகர் பண்ண உட்காந்துருக்கா அப்படின்னு புரிஞ்சா எந்திரின்னு சொல்கிறீங்க. அந்த சேர் என்னோடது, நான் தான் போட்டேன்றீங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கலன்னா இன்னொரு சேர் போட்டு உட்காந்துக்க வேண்டியதானே. நீங்களும் போயிட்டு அவங்கள வெறுப்பேற்றுக்கு அவங்க டீம் கிட்ட உட்கார வேண்டியதானே. இது நான் போட்ட சேரு, இதில் நான் தான் உட்காருவேன், எனக்கு நீ இடம் தரலன்னா நான் இப்படி தான் வந்து உட்காருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மடியில் உட்காந்தவங்க ஃபுல்லாக அந்த பொண்ணையே கவர் பண்ணுற அளவுக்கு மூஞ்சிக்கிட்ட போகிறதும், அந்த பொண்ணோட கையை வச்சு இவங்க கையை வச்சு அந்த பொண்ணை இடிக்கிறதோ இல்லை தள்ளி விடுறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லையா? அந்த பொண்ணை வேணும்னே கையை வச்சு சுபிக்ஷாவை வேணும்னே கையை வச்சு அந்த பொண்ணோட நெஞ்சில் இடிக்கிறாங்க. அவளுக்குலாம் சாண்ட்ராக்கெலாம் என்ன அப்படி ஒரு வெறி? கேம்ன்றதை தாண்டி ஏன் இந்த அளவுக்கு ஸ்டூப்பிடாக அவள் கேட்குறா, சுபிக்ஷாவை கேட்குறா ஸ்டூப்பிட் அப்படின்னு. இவ தான் அவ்வளோ ஸ்டூப்பிடாக நடந்துக்கிறா. ஈவன் அந்த சின்ன பொண்ணு கூட அந்த அளவுக்கு மெச்சூர்டாக அந்த வீட்டில் பிஹேவ் பண்ணுது. ஸோ ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் இது கேப்டன் வரைக்கும் போகுது. ரம்யா ரெண்டு சைடும் கேட்குறாங்க. சுபிக்ஷா சொல்கிறாங்க இவங்க என்னை தட்டி விட்டாங்க, என்னை அடித்தாங்க, என் நெஞ்சில் பட்டுருச்சு அப்படின்றாங்க. பட் அதுக்கு உடனே இவங்க ரீசன் சொல்கிறது, சாண்ட்ரா என்னன்னா அவள் என் கையை தள்ளி விட்டா, நான் அந்த ஃபோர்ஸுக்கு நான் மறுபடியும் பின்னாடி வந்தது அப்படின்னு போய் பேசுகிறா, பச்சையாக போய் பேசுகிறா. ஏம்மா இத்தனை கேமரா இருக்குது எங்களுக்கு தெரியாதாம்மா, நீ என்ன நான் நடிப்பேன்னு வீக் டேஸில் உன் விஷத்தை நான் எல்லாத்தையும் கக்குவேன், வீக்கெண்ட் ஆச்சுன்னா அப்படியே நல்லவ மாதிரி நீயே சொல்கிற நல்லவ மாதிரி என் முகத்தை என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு உங்கள் அண்ணங்காரம் வந்துட்டு, என்ன சாண்ட்ரா நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லை தானே அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் போகிறான். இதுக்கு நீ நடிப்ப மக்கள் அப்படியே முட்டாள்தனமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பிட்டு இருக்கணுமா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் பிஆர் வச்சுருக்கீங்க, நெகட்டிவ் பிஆர் வச்சு அவங்கள வந்து மற்றவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் நம்புவாங்கன்னு நினச்சிட்டிங்களா? ஸோ ரம்யா கேட்குறாங்க, ரெண்டு பேர் சைட்லையும் தப்பு இருக்குது, சாரி கேளுங்க அப்படின் போது சாண்ட்ரா வந்துட்டு நான்லாம் சாரி கேட்க முடியாது, நான் வந்து பண்ணலையே, நான் வாண்டடாக பண்ணவே இல்லையே, அவள் என்னை தள்ளி விட்டு அந்த ஃபோர்ஸில் இடிச்சிட்டேன் அப்படின்றது பச்சை போய். அவங்க கையை வந்து மூஞ்சிக்கிட்ட வரைக்கும் கவர் ஆகும்போது லைட்டாக தள்ளினாங்க, இதுக்கு அவங்க ஃபோர்ஸாக வந்து இடிக்கிறாங்க, அதை தான் அவங்க பண்ணாங்க. பட் என்னாலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு மறுபடியும் திமிரா பேசிட்டாங்க. அண்ட் ரம்யா நான் என்ன பண்ண முடியும், நீ வீக்கெண்டில் பார்த்துக்கோ,
அப்படின்ட்டாங்க. சுபிக்ஷாவும் போயிட்டாங்க. இதுவே நான் சீரியஸாக சொல்கிறேன், சுபிக்ஷா மட்டும் ஒரு நல்ல பிஆர் டீம் செட் பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி பலரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா பல ஐடிஸ் இதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பாவம் சுபிக்ஷா, ஜஸ்டிஸ் ஃபார் சுபிக்ஷா அப்படின்னு கேட்டு இந்த விஷயத்தை பெருசு பண்ணியிருப்பாங்க. சுபிக்ஷா ஒரு காமன் கேர்ள், அவங்களால அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதனால அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் எல்லாமே மறைக்கப்படுது. பார்வதிக்கு ஒன்று நடந்திருக்கட்டும், இந்த நேரத்துக்கு இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க பிஆர் டீம் ஆகட்டும், இல்லை இது ஒரு நெகட்டிவாக மாற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாவங்க அந்த பொண்ணு, பாவம் அந்த பிள்ளையை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கதறி இருப்பாங்க. பட் சுபிக்ஷான்றதுனால யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.